வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்க வாசல் திறப்பை பார்த்தால் என்னென்ன குறைகள் தீரும், பாவ புண்ணியங்கள் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சொர்க்க வாசல் உருவான கதையை நாம் இன்று பார்க்கலாம். விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவருடைய இரு காதில் இருந்து மது, கைடபர் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள். இந்த இருவரும் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். இந்த அசுர சகோதரர்களை அடக்க முடியாமல் திணறினார்கள் தேவர்கள். அதனால் விஷ்ணுவின் சக்தியால் உருவான இந்த அசுரர்களை விஷ்ணு பகவான் ஒருவராலே அடக்க முடியும் என்ற முடிவில் பகவானிடம் தேவர்கள் முறையிட பெருமாள் மது, கைடபர் போர் செய்தார். ஸ்ரீ மந்த் நாராயணிடம் யுத்தம் செய்ய முடியாமல் அவரிடம் அசுர சகோதரர்கள் சரணடைந்தார்கள். பகவானே, தங்களின் சக்தியால் நாங்கள் உருவானதால் எங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்று பணிவாக கூறி வைகுண்டத்தில் பெருமானுடன் இருக்க பாக்கியத்தை பெற்றார்கள் அந்த அசுர சகோதரர்கள். தங்களைப் போல் பலரும் இந்த பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணி அசுரர்கள் இருந்தாலும் நல்ல மனதுடன் பெருமாளிடம் வேண்டினர். எம்பெருமானே, தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சவரத்தில் மனித வடிவம் தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு, தங்களை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் அவர்கள் தெரிந்த செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் யாவும் நீங்கி அவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அந்த அசுர சகோதரர்கள். அவர்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று வருகின்றது. இந்த ஏகாதசி நன்னாளில் ஓம் நமோ நாராயணாய என்று உச்சரித்து பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளையும் பெறுவோம். அடுத்து நாம் பார்க்க போவது அசுரர்களுக்காக திறந்த சொர்க்க வாசல். இறைவா, வைகுண்ட ஏகாதசி அன்று உங்களை தரிசிக்கும் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினர் அந்த அசுரர்கள். அதனை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்று புராண கதையிலும் சொல்லப்படுகின்றது. பிரம்மதேவனை தன்னுடைய நாபிக் கமலத்தில் இருந்து படைத்தார் திருமால். இறைவனின் உடலில் இருந்து வெளிப்பட்டதை நினைத்து பிரம்மனுக்கு அகங்காரம் ஏற்பட்டது. அதே நேரம் திருமாலின் காதுகளில் இருந்து 2 அசுரர்கள் வெளிப்பட்டன. அவர்கள் இருவரும் அகங்காரத்தில் இருந்து பிரம்மனை கொல்ல முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய திருமால், பிரம்மனை கொல்ல வேண்டாம், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் தரேன் என்றார்கள். அதை கேட்ட அசுரர்கள் இருவரும், நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது, நாங்கள் உங்களுக்கு வரம் தரோம் என்றனர். அவர்களின் அறியாமையை நினைத்து சிரித்த திருமால், சரி, அப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும், அதன் பிறகு ராட்சஸ்களாக பிறக்க வேண்டும் என்றார். அசுரர்களும் திகைத்தனர். தங்களின் அறியாமையை எண்ணி வருந்தினர். இறைவா, எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம், உங்களோடு நாங்கள் 1 மாத காலம் போரிட வேண்டும், அதன் பிறகு வதம் செய்யப்பட்டு சித்தி அடைய வேண்டும் என்று திருமாலை வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுதல் படியே அசுரர்களிடம் போரிட்ட திருமால் இறுதியில் அவர்களை வதம் செய்தார். வதம் செய்யப்பட்ட போது, இறைவா, தங்கள் பரம பதத்தில் தாங்கள் நித்திய வசம் செய்ய வேண்டும் என்று அசுரர்கள் இருவரும் வேண்டினார்கள். அதன்படியே அவர்கள் இறந்த பிறகு மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இல்லத்தில் விரதமிருந்து வழிபட்டுடன் பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் இவ்வுலக வாழ்வு செழிப்படையும், மறுவாழ்வு மகிழ்வு வகையும் என்று கூறுகின்றனர். இன்று வரை வைகுண்ட ஏகாதசி இன்று வரையும் சிறப்பாக பெருமானை வணங்க கோடான கோடி பக்தர்கள் பாவம் புண்ணியம் செய்தாலும் அந்த பாவத்தை கழுவி வருகின்றனர். இத்துடன் நம் வைகுண்ட ஏகாதசியின் வரலாறை பார்த்தோம். இது போன்ற வரலாறை நாம் தொடர்ந்து பார்க்க NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.